கிராமத்துல இருக்க பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து திட்டிட்டு இருக்காங்க. "இன்னும் ஏன்டி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க? பெரிய பொண்ணு ஆக போறன்னு." அவள திட்டாத, ஸ்கூலுக்கு அனுப்பி விடுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு லேட்டா போனவ அவங்க டீச்சரோ கையில புக்க குடுத்து இத வந்து போர்ட்ல எழுதுன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு கிளாஸ் முன்னாடி எழுதிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வயசுக்கு வந்துடுறா. எல்லா பசங்களும் பார்த்துட்டு என்னடா இது அசிங்கமா இருக்குன்னுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த டீச்சரோ அந்த பொண்ண தனியா கூட்டு போயிட்டு அந்த பொண்ண கிளீன் பண்ணி கூட்டு வந்து, "இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. வீட்ல போய் சொல்லு. அம்மா உனக்கு புடிச்சத செஞ்சு தருவாங்க. ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சொல்றாங்க. இந்த டீச்சரோட புருஷன் தான் அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலா இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி, நீங்க போய் அந்த பொண்ண வீட்ல விட்டு வாங்கன்னு சொன்னா, இந்த மாரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்ற? நீயே இருக்கல்ல, நீ போன்னு சொல்லி திட்டி விட்டு, பைக்கையும் குடுத்து அனுப்பி விட்டுர்றாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வீட்லயும் வயசுக்கு வந்த ஃபங்ஷன் நடத்துறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியா உட்கார வச்சு, "நீ பெரிய பொண்ணு ஆயிட்ட. இதுக்கப்புறம் குழந்தைத்தனமா நடந்துக்காத. எல்லாத்துலயும் உஷாரா இருன்னு" சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரவே இல்லன்னு அவங்க டீச்சருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ட்ரெய்னிங் ஸ்டாஃப கூட கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அவங்க அம்மாகிட்ட ஏன் வரலன்னு கேட்டா, உள்ள கூட்டு போய் காட்டுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கா. பேசக்கூட முடியல. "என்னம்மா இப்படி போட்டு வச்சிருக்கீங்க குழந்தைய? என்ன பண்றதுன்னோன" அந்த டீச்சர வந்து தூக்க சொல்றாங்க. "தொடாதீங்க சார், தீட்டாயிரும்னோன" அதெல்லாம் கேட்காம அவர் தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல்லயும் அந்த டாக்டர் சொல்லிடுறாங்க, "அந்த பொண்ணுக்கு ஓவர் ப்ளீடிங் ஆயிடுச்சு. நீங்க இன்னும் கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்தா அந்த பொண்ணு செத்து போயிருந்தா என்ன பண்றது? நீங்களும் டீச்சிங்ல தானே இருக்கீங்க. இதெல்லாம் சொல்லி தர மாட்டீங்களான்னு" திட்டுறாங்க. இதனாலேயே அந்த டீச்சரும் அந்த ட்ரெய்னிங் ஸ்டாஃபும் அந்த பிரின்சிபல் கிட்ட கேட்குறாங்க, "ஸ்கூல்ல வந்து நம்ம பீரியட்ஸை பற்றி எல்லாருக்கும் இந்த ட்ரைனிங் செஷன் மாதிரி எடுக்கணும். அப்போ தானே இந்த சின்ன பசங்களாம் இந்த பொண்ணை கிண்டல் பண்ணாமல் இருந்திருப்பாங்கன்னும் போது, அதெல்லாம் இந்த ஸ்கூலில் எடுக்கக்கூடாது. அதை நான் எப்பயுமே அலோவ் பண்ண மாட்டேன்னு" அந்த சார் சொல்லிடுறாரு. இப்படியே இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாதுன்னு அந்த ட்ரைனிங் ஸ்டாஃபும் கவர்மெண்ட்டில் சொல்லி அவங்க ஸ்கூல்லேயே அதை கண்டக்ட் பண்ண முடிவு பண்ணுறாரு. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கிட்டே நீ தான் பேசணுன்னொன்னே அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு சொல்றா, "இது நடக்கிற வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ்னா என்னன்னே தெரியாது. ஒரு பொண்ணுக்கு 13 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள 444 தடவை இது நடக்குது. மொத தடவையே என்னால வலி தாங்க முடியல. மிச்சத்தெல்லாம் என்னால யோசிச்சே பார்க்க முடியல. இந்த விஷயத்த வீட்லயும் புரிஞ்சுக்க மாட்றாங்க. ஸ்கூல்ல பசங்க கிண்டல் பண்றாங்க. எங்க பிரின்சிபால் கூட இது அசிங்கமா தான் நினைக்கிறாரு. இது சாதாரணமா எல்லா பொண்ணுங்க உடம்புலயும் நடக்கிற மாற்றம் தான்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் இங்க பேசுறேன்னு" சொன்ன உடனே அந்த பிரின்சிபலும் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு.